அனைவருக்கும் எமது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கறது தீபாவளிக்கான சிறப்பு பதிவு. தீபாவளியை எதனால் கொண்டாடுகிறோம், தீபாவளி பிறந்த கதை என்ன அப்படின்றத விரிவாக இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் தேவர்களின் தாயான அதித்தி நீராட செல்லும் பொழுது தன்னுடைய தோடுகளை தொலைத்து விடுகிறாள். அதே போன்று வருண பகவானும் தன்னுடைய கொடையை தொலைத்து விடுகிறார். இவா 2 பேரும் சேர்ந்து தேவேந்திரன் கிட்ட முறையிடுறாங்க. எங்களோட சில பொருட்கள் காணாமல் போயிடுத்து, அதை மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறார். தேவேந்திரனும் இந்த காலத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரா மாதிரி யூகிச்சு என்ன கண்டுபிடிச்சான்னா, உங்களோட பொருட்களை வேறு யாரும் திருடல, நரகாசுரன் தான் திருடியிருக்கான் அப்படின்னு தேவேந்திரன் சொன்னவன் மலைச்சி போய் உட்காந்தான். எப்படி நரகாசுரனோட நான் போர் புரிய முடியுமா? அவன் தான் அவ்வளோ வரம் வாங்கி வச்சுருக்கானே, எப்படி அவனோட டீல் பண்ணுறது, எப்படி பொருட்களை மீட்டு கொடுக்கறது அப்படின்னு பயந்து மலைச்சி போய் நின்றான். உடனே அடுத்த நிமிஷம் அவன் துவாரகாவுக்கு கிளம்பினான். துவாரகாவில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இந்த விஷயத்தை போய் சொன்னான். ஹே கிருஷ்ண பரமாத்மா, நான் இந்த மாதிரி என்னோடய மக்கள் சில பேர் சில பொருட்களை தொலைத்து விட்டார்கள். அதை திருடியது வேறு யாரும் இல்லை, நரகாசுரன் தான். அவன்கிட்டேருந்து இந்த பொருட்களை மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறார். கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஆக்கிட்டான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இதை செய்யறதுல ஒரே கல்லில் 2 மாங்காய் டைப்ஸ் மாதிரி. என்னென்னா, இந்த நரகாசுரன் திருடுறது மட்டும் இல்லை, அவன் இன்னும் பெரிய கொடூரமான குற்றம் ஒன்றை செய்திருக்கிறான். என்னன்னா, சிறு பெண்களை கடத்தி சிறையில் அடைத்து துன்புறுத்தினான். அதில் அவனுக்கு ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர். அதாவது இந்த காலத்தில் இதை டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன பெண்களை டிராஃபிக்கிங் செய்து அவர்களை துன்புறுத்தினான். சரி, இந்த நரகாசுரனை வதம் செய்தால் ஒரே கல்லில் 2 மாங்காய், பொருட்களையும் மீட்டு கொடுக்கலாம், அந்த சிறு பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கலாம், விடுவிச்சு மறுவாழ்வு கொடுக்கலாமே அப்படின்றதுனால கிருஷ்ண பரமாத்மாவும் சத்யபாமாவை கூட்டிக் கொண்டு நரகாசுரன் இருக்கிற நகரத்துக்கு போய் அவனோட போர் புரியறார். அவனை வதமும் செஞ்சிடுறார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த அந்த சிறு பெண்கள் பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக தீபங்களை ஏற்றினார்கள். தீபங்களை வரிசையாக ஏற்றினார்கள். இந்த வரிசைன்ற பதத்துக்கு இன்னொரு மீனிங் உண்டு, இன்னொரு பதம் உண்டு. என்னன்னா, ஆவலி. தீபங்களை வரிசையாக ஏற்றுவது தீபங்களை ஆவலியாக ஏற்றுவது தான் தீபாவளியாக மாறியது. ஆத்திகாலுக்கு இங்கே நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நரகாசுரனை வதம் செய்வது தீபாவளி அல்ல. தீபங்களை பகவானுக்காக நன்றி சொல்லும் விதமாக தீபங்களை வரிசையாக ஏற்றுவது தான் தீபாவளி. நம்ம எப்போவுமே ஒருத்தர் வதம் செய்கிறதுனால நாங்கள் அதை கொண்டாடப்படுவதில்லை. இஸ் இட் ரைட் ஆன் அவர் பார்ட் டு செலிப்ரேட் சம்மன்ஸ் டெத்? நோ, அது நாங்கள் பண்ணல. நரகாசுரனை வதம் செய்கிறதுக்காக தீபாவளி பண்ணல. இந்த நாள் அன்னைக்கு விடுவிக்கப்பட்ட பெண்கள் பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடுவது தான் தீபாவளி. அப்போது நரக சதுர்தசின்னு ஒன்று இருக்கே, தீபாவளிக்கு இன்னொரு பேர், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நரக அப்படின்ற பதம் நரகாசுரனை குறிக்கலை. இந்த நரகன்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்னென்னா, எங்கேருந்தோ இருக்கிற ஒரு நல்ல விஷயம் நம்ம வீடு தேடி வரும்பொழுது அதை நரக அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இல்லையா? அதே மாதிரி கங்கைக்கு என்ன சிறப்புனா, திருமாலோட திருவடிகளிலிருந்து பிறக்கிறாள், சிவபெருமானோட சடாங்குழியிலிருந்து பிறக்கிறாள். இப்படிப்பட்ட பெருமையுடைய கங்கை வடநாட்டில் இருக்கா. அந்த கங்கை தீபாவளி தினத்தன்று நம்முடைய குளியல் அலையில் நம்மளோட பக்கெட்டில் அமர்ந்து கொள்கிறாள். அதுதான் நரக. நம்ம கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்குறோம் இல்லையா? அது என்னன்னா, நம்மளோட பக்கெட்டில் நம்மளோட குளியல் அலையில் எங்கேருந்தோ இருக்கிற கங்கை நம்ம ஆற்றுக்கு நம்மளோட இருக்கா. அதனால தான் நரக சதுர்தசி. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, தீபாவளின்றது சிறு பெண்கள் பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக தீபங்களை வரிசையாக ஏற்றி தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். இன்னொன்று என்னென்னா, எங்கேருந்தோ இருக்கிற கங்கை நம்ம வீட்டுக்கு நமக்காக புண்ணிய ஸ்நானம் செய்வதற்காக நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. இதுதான் தீபாவளி. நன்றி.